அவன் கஹ்பாவிற்கு அருகில் வந்தபோது அங்குள்ள கால்நடைகளை கைப்பற்றி கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களது 200 ஒட்டகங்களையும் பிடித்து கொண்டான். காபா அருகில் வந்த ஆப்ரஹா மக்காவாசிகளுக்கு ஒரு செய்தி அனுப்பினான். எனக்கு உங்களுடன் போர் செய்யும் எண்ணமில்லை, காபாவை உடைப்பது மட்டுமே எனது நோக்கம் என்பதுதான் அந்த செய்தி. மக்காவின் தலைவர் அப்துல் முத்தலிப் மன்னர் ஆப்ரஹாவை சந்தித்தார். மன்னனும் அவரது அழகிய தோற்றம், வயது என்பவற்றை கண்ணுற்று அவரை மதித்தான். அவர் மன்னனிடம், உங்கள் தளபதிகள் என் 200 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டார்கள், அதை திருப்பி தாருங்கள் என்றார். இதை கேட்ட மன்னர், உங்களது ஆலயத்தை நான் உடைக்க வந்துள்ளேன், நீங்கள் அது பற்றி பேசுவீர்கள் என நினைத்தேன், ஆனால் நீங்கள் உங்கள் ஒட்டகத்தை பற்றி பேசுகின்றீர்களே என ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு அப்துல் முத்தலிப், ஒட்டகங்களுக்கு உரிமையாளன் நான், எனவே அது பற்றி நான் பேசுகின்றேன். இந்த ஆலயத்துக்கு உரிமையாளனான ஒரு இறைவன் இருக்கின்றான், அதை அவன் பார்த்து கொள்வான் என்று கூறினார். அப்துல் முத்தலிஃபிடம் அவருக்கு சொந்தமான ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. அவர் காபாவிற்கு வந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். இந்த படையை எதிர்கொள்ள நம்மிடம் பலம் இல்லையே என வருந்தி அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடினார்கள். பின்னர் மலை உச்சிக்கு சென்று விடுமாறு மக்களுக்கு அப்துல் முத்தலிப் உத்தரவிட்டார். அதோ அந்த படை ஆணவத்துடன் கபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. திடீரென தலைமை யானை கபாவை நோக்கி செல்லாது அடம்பிடிக்க ஆரம்பித்தது. அது கபாவை நோக்கி செல்ல மறுத்தது. யமன் நோக்கி செல்ல திரும்பினதால் செல்ல தயாரானது. காபாவை நோக்கி நகர்த்தினால் படுத்து கொண்டது. எவ்வளவு முயன்றும் அதை அசைக்க முடியவில்லை.